ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம் பூ. இன்றைக்கி என்னோடய குட்டி தங்கம் இங்கே உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லிடு. இன்றைக்கி நான் சிகப்பவுலையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது சிகப்பவுல் 1/2 கப் எடுத்திருக்கேன். இது கெட்டியான அவுல், அதனால நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி வேக வச்சு எடுத்திருக்கேன். 1/2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஊற வச்சுருக்க அந்த சிகப்பவுலில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துட்டேன். இப்போ கையை வச்சு உங்களால் எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா மசிச்சிட்டேன். இப்போ வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்தி மசிச்சு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். அவருக்கு தெரியலன்னு எந்திரிச்சு நின்று பார்க்குறாரு. இப்போ இதில் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கையை நனைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து பால் சைஸில் எடுத்து நம்ம உருட்டி அந்த பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இதில் நான் பைண்டிங்காக கடலை மாவோ சோள மாவோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால் சைஸில் நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். 4 to 5 பால் மட்டும் இதில் போடுங்க. நிறையா போட்டுறாதீங்க. லோ ஹீட்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுங்க பொன்னிறமாக. ரொம்ப கரண்டி வச்சு நம்ம கலக்க வேண்டாம், அப்போ பால்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி இது பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டுட்டு கலக்குனீங்க அப்படின்னா பால்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிரும். முதல் அடசல் எடுத்ததை நான் வீடியோ பண்ணாமல் விட்டுட்டேன், சாரி. இப்போ 2வது அடசல் நான் போட்டுக்கிறேன். 2வது அடசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். மீதி இருக்க பால்ஸு இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான சிகப்பவுல் மட்டும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ண நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வெளியே ரொம்ப மொறுமொறுப்பாகவும் உள்ளே மெது மெதுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவர் தான் டேஸ்ட் பண்ணுமாமா. அவர் செய்யும் போதே இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். அக்ரன் பாய் சொல்லிவிடு.